ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ப்ரைடோட சைடு ஃபேஸ் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஹேண்டு எல்லாமே இதில் வரும். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் என்னோடய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ரைடுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்லிப்பிங் லைன் ட்ரா பண்ணிடுங்க. அந்த ஸ்லிப்பிங் லைன்லேயே லைட்டாக ஒரு ஸ்லாண்டிங் லைன் மாதிரி இழுத்துருங்க. மறுபடியும் செகண்ட் அதே ஸ்டெப் பண்ணி இதை ஒரு வி ஷேப்பில் ட்ரா பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு மறுபடியும் அதே மாதிரி ஒரு ஸ்லிப்பிங் லைன், ஒரு வி ஷேப்பு, 3 ட்ரா பண்ணுற மாதிரி 3 நெக்ஸ்ட்டு 3 ட்ரா பண்ணணும். 3 நல்லா கொஞ்சம் இது மாதிரி கர்வ் பெண்ட் பண்ண மாதிரி பண்ணிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு ஸ்லாண்டிங் லைன், ஒரு வி ஷேப்பு, அதுலேருந்து ஒரு 3 கர்வ். இப்போ நான் பண்ண மாதிரி பண்ணி அந்த ஃபேஸ் அந்த தாடைக்கிட்ட வரப்போ இந்த மாதிரி இழுத்து விடணும். இப்போ ஒரு சைட் ஃபேஸ் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்குது. இதை ஃபுல்லாக ஒரு ப்ரைடுக்கு எப்படி போடுறதுன்னா, ஒரு சர்க்கிள் வித் டாட்டு, ஒரு ஸ்லாண்டிங் லைன், ஒரு வி ஷேப்பு, 3 இப்படி மேலே பார்த்த மாதிரி ஒரு ஆப்போசிட்டில் இதை ஒரு தாடை. அந்த 3க்கு நம்ம பெண்ட் பண்ணுற அது மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். மற்றது கொஞ்சம் ஸ்மாலாக போட்டு இங்கே ஒரு தாடை ஒரு கர்வ் பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள், ஒரு டாட்டு, அதுக்கு மேலே ஒரு காதுக்கு கொஞ்சம் லைட்டாக பெண்ட் பண்ணி காது வச்சுட்டு இந்த எஜ்ஜும் அந்த எஜ்ஜும் லைட்டாக கர்வ் பண்ணி 2 லேயரில் தின் லைன் ஃபார்ம் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஹென்னா கிளாஸஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோடய பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணிடுங்க. நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஐப்ரோஸ் ட்ரா பண்ணி ஒரு கர்வ் லைன் கொடுத்து ஒரு ஸ்லாண்டிங் லைனு, ஒரு சிங்கிள் டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நம்மக்கிட்ட நேற்று ஐஸு, ஐப்ரோஸ், லிப்ஸு, நோஸு எல்லாமே செப்பரேட் வீடியோஸ் நம்மக்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஹெட்டுக்கு அந்த காதுக்கிட்ட நல்ல ஒரு சர்க்கிள், ஆஃப் சர்க்கிள் பெண்ட் பண்ணி கொண்டு விவியாக ஸ்லாண்டிங் லைன் 3 லேயர்ஸில் பெண்ட் பண்ணி கொண்டு அதுக்கு ஒரு ஹம்பு ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்போ காது கீழே ஒரு ஜும்காஸ் ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிவிட்டு ஒரு கர்வ் லைன் ஹம்ப் ட்ரா பண்ணிடுங்க. நம்மக்கிட்ட ஜும்காஸ்க்குன்னு செப்பரேட் பார்ட் 5 வீடியோஸ் இருக்குது. கண்டிப்பாக நம்ம வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னு போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஹெட்டுக்கு நெக்குக்கு எப்படி ட்ரா பண்ணோன்னா, கழுத்துக்கு ஒரு கர்வ் லைன் கொடுத்து அந்த ஜும்காஸில் இன்னொரு கர்வ் லைன் கொடுத்து அதை கனெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு கர்வ் லைன் கொடுத்து அதில் ஹம்ப் ட்ரா பண்ணிடுங்க. ஒரு நெக்லஸ் ட்ரா பண்ண மாதிரி கீழே அதே மாதிரி ஒரு ஹெட்டுக்கு ஒரு கர்வ் லைன் கொடுத்து அதை கனெக்ட் பண்ணிடுங்க. இதுதான் சைட் ஃபேஸ். ஓகேவா? இப்போ நம்ம ஐஸும் நோஸும் ட்ரா பண்ணதில் அந்த வீடியோ கொஞ்சம் பிளர் ஆனதுனால அது நான் உங்களுக்கு பண்ணல. இப்போ அதனால் நான் உங்களுக்கு மறுபடியும் ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் அது மாதிரி ட்ரா பண்ணுங்கள். ஐஸ் நேற்று நான் ட்ரா பண்ண மாதிரி பண்ணிவிட்டு ஒரு கர்வ் லைன் கொடுத்து நோஸ் இப்படி சிம்பிளாக ட்ரா பண்ணலாம். இந்த மாதிரி ட்ரா பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். நம்மக்கிட்ட 60+ ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீயாகவே மெஹந்தி கற்று ட்ரெயின் ஆகி போயிட்டுருக்காங்க. உங்களுக்கும் ஹென்னா கிளாஸஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பேசிக் டு ப்ரைடல் நம்ம ஃப்ரீயாக மெஹந்தி கிளாஸ் தான் நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. இன்ட்ரெஸ்டட்னோ கமெண்ட்டில் இன்ட்ரெஸ்டட்னோ நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சென்ட் பண்ணுறேன். இப்போ ஐஸ் நம்ம ஃப்ரண்ட் ஃபேஸில் வரப்போ நம்ம முன்னே ட்ரா பண்ணல அந்த மாதிரி ட்ரா பண்ணலாம். அப்போ நீட்டாக இருக்கும். இப்போ ஹேண்ட் ட்ரா பண்ணுறதுல என்ன மிஸ்டேக்ஸ் இல்லைங்கிறத நான் உங்களுக்கு செப்பரேட்டாக சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிடக்கூடாது. மிஸ்டேக்ஸ் பண்ணது எல்லாத்துக்கும் நான் ராங் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதே மாதிரி நீங்கள் ராங் கொடுத்துருங்க. நம்மக்கிட்ட ஆர்கானிக் ப்ராக்டிஸ் கோன், ப்ரைடல் கோன், நெயில் கோன், ரீயூசபிள் ப்ராக்டிஸ் சீட்ஸும் அவைலபிள் இருக்குது. ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் அவைலபிள் ப்ரைஸஸும் நம்மகிட்ட இருக்குது. ரீசெல்லர்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்டால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சென்ட் பண்ணுறேன். இதுவும் தப்பு. இந்த மாதிரி இந்த சைடில் வரப்போ குண்டாக வரக்கூடாது. ஓகேவா? இப்போ நான் பண்ணுறதா கரெக்டாக இருக்கும். ஒரு ஸ்லாண்டிங் லைன், அதை ஒரு 3 லேயரில் நம்ம ஃபிங்கர் ஒவ்வொன்றும் ஹைட் கம்மியாக இருக்குல்ல, அந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு நல்ல ஒரு கர்வ் லைன் பெண்ட் பண்ணி கொடுத்து இந்த சைடு ஒரு கர்வ் லைன், அந்த எஜ்ஜிங் கனெக்ட் பண்ணிவிட்டு கீழே வளையல் ட்ரா பண்ணியிருக்கு. இது ஒரு ப்ளைடோட நம்ம ஹேண்ட் தான் ட்ரா பண்ணுறோம். அது ஒரு 2 லேயரில் கர்வ் லைனு ஹம்ப் ட்ரா பண்ணிவிட்டு கீழே நல்லா ஒரு பெண்ட் பண்ணி ஒரு கர்வ் லைன் அந்த மாதிரி ஒரு 3 லேயரில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கர்வ் லைன் கொடுத்துட்டு மேலே ஃபிங்கர் மேலே தூக்குன மாதிரி கொடுத்து கீழே 2 டபுள் லேயரில் ஸ்லாண்டிங் லைன் கொடுத்துருங்க. உங்களுக்கு ட்ரா பார்க்குறக்கே ஹேண்டு மேலே பார்த்த மாதிரி நீட்டாக இருக்கும். இப்போ ஹேண்டே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சும்மா மணிக்கட்டு முடி எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு ஃப்ரண்ட்லேயே ஆப்போசிட்லேயே ட்ரா பண்ணி காமிச்சிருப்பேன். இப்போ 1க்கு நல்ல வி ஷேப்பில் இந்த மாதிரி ட்ரா பண்ணிடுங்க. செகண்ட் ஸ்டெப் அதவே லைட்டாக இப்படி பெண்ட் பண்ணி கொண்டு வரணும். தேர்ட் ஸ்டெப்
ஃபுல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒரு 4 ஃபிங்கர்ஸ் வந்துடும். 4 ஸ்டெப்ஸ் வந்து அதே மாதிரி வி ட்ரா பண்ணிவிட்டு இப்போ நல்ல ஒரு பெண்ட் பண்ணி 1 2 3 இப்போ லாஸ்ட்டுக்கு இப்படி கீழே இழுத்து விட்டு இதை இது பண்ணிடுங்க. உங்களுக்கு பார்க்குறக்கே பக்காவாக ஒரு ஹேண்டு மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இதுவே ஆப்போசிட்டில் ட்ரா பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் காமிப்பேன். இப்போ இதுவே வந்து ஆப்போசிட் ஹேண்டில் வரப்போ வந்து இந்த மாதிரி ட்ரா வரும். நாளைக்கு வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு பிரைட் எப்படி ட்ரா பண்ணுறது, 3/4 ஃபேஸில் ஃப்ரண்ட் ஃபேஸ்லலாம் வந்து ஒரு பிரைட் எப்படி ட்ரா பண்ணுறங்கிறது உங்களுக்கு வந்து கிளியரன்ஸாக வரும். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க. இப்போ நான் 3ல் பண்ணி காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணிடாதீங்க. அது ரொம்ப வந்து ஹேண்டு பார்க்குறக்கே ஹேண்டு மாதிரி இருக்காது. இப்போ பாருங்கள் அது எவ்வளோ நீட் இல்லாமல் இருக்குன்னு. இப்போ நான் ட்ரா பண்ணுறது பாருங்கள் ஹேண்டு மாதிரி இருக்கும். அப்படியே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம ஹேண்டு ஒவ்வொரு ஃபிங்கர்ஸும் வந்து ஹைட் கம்மியாக வரும்ல, அந்த மாதிரி தான் வந்து நம்ம ஹைட் கம்மியாக நம்ம பண்ணோம். அப்போ தான் ட்ரா பக்காவாக நீட்டாக வரும். பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போடுங்க, உங்களுக்கு ஈஸியாக எல்லாமே ட்ரா பண்ணி வரும். உங்களுக்கு மெஹந்தி கற்றுக்கணுங்கிற ஆசை மட்டும் இருந்தால் போதும், உங்களுக்கு ஈஸியாகவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களாலே ஸ்லோவாக கண்டிப்பாக மெஹந்தி கற்றுக்க முடியும். என்னோடய பேஜில் எனி டைம் உங்களுக்கு மெஹந்தியை பற்றி என்ன டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து டவுட்டை கிளியர் பண்ணுறேன். இப்போ நம்ம இப்படி ஆப்போசிட்டில் வந்து சைட் ஃபேஸ் பண்ணதா, அதுவே ஆப்போசிட்டில் பண்ணால் எப்படி இருக்குன்னு காமிச்சிருப்பேன். அதில் வந்து எவ்வளோ மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிச்சிருப்பேன். இதில் பாருங்கள் நான் மூக்கு எவ்வளோ நீளமாக கொடுத்துருக்கேன். இதில் மூக்கு வந்து சின்னது பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ட்ரா பார்க்குறக்கு அழகாக இருக்காது. இப்போ சின்னும் வந்து இந்த மாதிரி லைட்டாக நல்லா கர்வ் கொண்டு பண்ணாமல் சின்னதாக கொண்டு போனீங்கனாலும் என்ன மிஸ்டேக்ஸில் இருக்குங்கிறத நான் காமிச்சிருப்பேன். இன்றைக்கி நம்ம போட்டதை பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அதில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கரெக்ஷன் பண்ணி சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த வீடியோ வந்து மெஹந்தியில் வந்து போடவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கோ அதை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி போடுறதுங்கிறத நான் சொல்லித்தரேன். இதில் வந்து இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் இந்த சைட் ஃபேஸ் வந்து பிரைடை வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி டெய்லி அப்டேட்ஸுக்கு மறக்காமல் சனா ஹென்னா பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஜும்காஸ் பாருங்களேன், இந்த மாதிரிலாம் வந்து போடக்கூடாது. இப்போ பாருங்கள் அந்த ஃபேஸ்க்கும் இந்த ஃபேஸ்க்கும் எப்படி இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம போட்ட வீடியோ, இன்றைக்கி நம்ம ட்ரா பண்ணது அதெல்லாம் வந்து உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி உங்கள் தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் கீழே ட்ரா பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வந்து மூக்கு நல்லா பெருசாகவும் இந்த மாதிரி சின் வந்தால் மட்டும்தான் பார்க்குறக்கே நீட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.